லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். தேவனுடைய வல்லமையின் வரங்களுடைய அதிகாரங்கள். இப்போ ஏசப்பாட்ட எல்லா வரங்களும் கிரியை செய்தது. ஏசப்பாட்ட கிரியை செய்யாத வரமே கிடையாது. ஸ்தோத்திரம். அதில் குணமாக்கும் வரங்கள் ஏசப்பாட்ட கிரியை செய்து வந்தது குணமாக்கும் வரங்கள். அந்த குணமாக்கும் வரங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னது? அதிகாரம். அல்லேலூயா. விசேஷமாக வரங்களின் அதிகாரங்கள். இந்த வரங்களின் அதிகாரத்தை நம்ம எப்படி ஆக்டிவிட்டி பண்ணுவது, எப்படி நம்ம வரங்களின் அதிகாரத்தை கண்டுபிடிப்பது, வரங்களின் அதிகாரத்தை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துவது. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரு வரத்தை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இப்போ லூக்கா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் ஒரு 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 100க்கு அதிபதி. ஸ்தோத்திரம். வாசிங்க. நான் உம்மிடத்தில் வரவும் என்னை ஒரு பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் சொல்கிறாரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அப்போ இந்த இந்த அதிபதி அவன் ஒரு 100க்கு அதிபதி. அவர் ஒரு சுப்ரீம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சுப்ரீம் ஆஃபீஸர். அல்லேலூயா. அவன் சுப்ரீம் ஆஃபீஸர். அவன்கிட்ட ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் சொல்கிறான், சைவம் வியாதியாக உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். ஸ்தோத்திரம். அப்போ அவன் சொல்கிறான், கருத்தாக வேண்டி கொண்டாடலாம் தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ ஏசப்பா என்ன செய்கிறாரு, அந்த வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கிறார். நடந்து போகும் பொழுதே அந்த 100க்கு அதிபதி அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். ஒரு வேலைக்காரன் அனுப்புகிறார். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரவானாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஒரு வார்த்தைனா அந்த வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வார்த்தையில் இருக்கிற அதிகாரம். அப்படியே ஸ்தோத்திரம். சில இடங்களில் ஏசப்பா சொல்வார், ஜெபிக்க கூட மாட்டார், நீ போய் சிலோவாம் குளத்தில் கழுவும் சொல்வார். அப்போ நீ போய் 10 குஷ்டரோகிகள் வருவாங்க, அவங்கள என்ன சொல்வார், நீங்கள் போய் ஆசாரியனிடத்தில் காண்பியுங்கள், அப்பொழுது சுஸ்தமாவீர்கள். அந்த வேர்டு அவங்க கீழ்ப்படிஞ்சு போகும்பொழுதே அப்படியே சுகமாகி அப்படியே ஆசாரியன்ட்ட காமிக்கும்போது ஒரு சுகம் கிடச்சிது. குளத்தில் போய் கழுவும் பொழுது, குளிக்கும் பொழுது, மூழ்கும் பொழுது அப்படியே சுகமாயிருது. அப்போ ஸ்தோத்திரம். அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபம் பண்ணலை. இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணுவோம், இந்த முக்கிய என்ன, ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கப்பா, அந்த தொழுநோயெல்லாம் குணமாகட்டும், குஷ்டரோகம்லாம் குணமாகட்டும், இந்த கண் பார்வை ஆகட்டும், அப்படி நம்ம பயன்படுத்துவோம். ஆனால் அவர் எப்படி செய்கிறாரு, அப்படியே அந்த அதிகாரத்தை சொல்லிக்கிட்டே போகிறார். அல்லேலூயா. அப்போ ஏசப்பா ஜெபம் பண்ணாமல் இல்லையா அப்படின்னு கேட்டால், அவர் ஏற்கனவே ஜெபம் பண்ணி முடிச்சிட்டார். இப்போ நம்ம காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிறோம்ல, அப்போ நம்ம காலையில் அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணியிருப்பார் பிதாவோடு கூட. காலையில் அதிகாலையில் 3 மணிக்கெல்லாம் எழுந்திருந்து ஜெபம் பண்ணியிருப்பார். இப்படி ஜெபம் பண்ணி முடிச்சிட்டாரு. ஆனால் திரும்பி அவர் ஜெபம் பண்ணலை. எதுக்கானா, அவர் உடனே நிறைய ஜனங்கள் வந்துட்டுருக்குறாங்க. அப்படியே ஒரு சில நேரத்தில் தொட்டு சுகமாக்குவார், ஒரு சில நேரத்தில் வார்த்தையை அனுப்பி சுகம் கொடுத்துட்டே போயிட்டே இருக்கார். ஏன்னா நம்ம ஸ்தோத்திரம், நம்ம வேலை என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது ஜெபம் பண்ணி செய்ய முடியாது. நம்ம நேரம் பத்தாது. நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ணிட்டோம், அப்புறம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அதே போல் தான் அந்த வரமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கிரியை செய்யப்படுகிறது. வரமும் அது வேலையை செய்யுது. அது ஒரு வேலை மாதிரி. அல்லேலூயா. அது ஒரு வேலைக்காரன் மாதிரி காட்டுறார். வரத்தை எப்படி காட்டுறாரு, வேலைக்காரன் மாதிரி காட்டுறார். அதான் அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான், என் வேலைக்காரனை போனா போகிறான், வான்னா வர்றான். எப்படி அந்த வசனத்தில் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான் அப்படின்னு சொல்கிறார். இதை செய்யென்றால் இதை செய்கிறான் என்று நான் உனக்கு பாருங்க என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொல்கிறான். என்னென்னா அவனுக்கு அவ்வளவு அத்தாரிட்டி இருக்குது. அவ்வளவு அத்தாரிட்டி. அந்த வரமும் கூட என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா, இப்படி வேலை செய்யும், இப்படி வார்த்தை வல்லமை அதிகாரம் இப்படி வேலை செய்யும் அப்படின்னு காட்டுறான். அல்லேலூயா. அவனுக்கு புரியுது. இப்போ என்னென்னா, ஒரு அத்தாரிட்டியில் ஒரு பவரில் இருக்கிறவங்களுக்கு புரியுது தன்னுடைய வார்த்தை. இங்கேருந்து போலீஸ் ஆஃபீஸர் சொல்லுவாங்க. இப்போ பிரதமரே சொல்கிறார், ஃபோனில் சொல்கிறார், ஒரு மந்திரிகிட்ட சொல்கிறார், அவங்க நம்பர் நோட் பண்ணிட்டு சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் மிலிட்ரி அங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே மிலிட்ரிலாம் படையெல்லாம் போகும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன சொல்ல, ஃபோனில் பேசுகிறது கேட்குறாங்க. இப்போ மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு யுத்தம் நடந்துட்டுருக்குன்னா இந்த டேங்கெல்லாம் கொண்டு போகணும். அப்போ இல்லை முடியாது, நீங்கள் நேரில் சொல்லுங்களோட சொல்ல மாட்டாங்க, ஃபோனில் சொல்கிறது ஆட்டோமேட்டிக் நடக்குது. அல்லேலூயா. இப்போ ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ அதான் அவர் சொல்கிறாரு, அந்த ஒரு வேலைக்காரனை போல் அந்த வரம் நமக்கு கீழ்ப்படியுது. அந்த ஏசப்பா சொல்கிறாரு, இந்த வியாதியை போட்டும் கண் பார்வை அடைவாயாங்க சொல்கிறா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்கிறார். அப்படியே கண் பார்வை அடைஞ்சிச்சு. அல்லேலூயா. அது ஒரு வேலைக்காரனை போல் அது நம்ம பக்கத்திலே இருந்து கிரியை செய்யுது. அல்லேலூயா.
அப்போ நம்ம அந்த அத்தாரிட்டியை பயன்படுத்தணும் சொல்கிறார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு. இந்த இங்கிலீஷ் பைபிளில் நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபார் ஐ ஆல்சோ அம் எ மேன் சப்ஜெக்ட் டு அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறார். சோத்திரம். என்னென்னா, நானும் ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டுகிறவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கிலீஷ் பைபிளில் நானும் உண்மை போல ஒரு அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்ன அதிகாரங்கிறது வந்து ஒரு பவர், ஒரு வரங்கள், அந்த வல்லமை, அது வந்து கிரியை செய்யுது. இப்போ வரமே ஒரு வல்லமை மாதிரி, அந்த வல்லமையோடு செயல்படுது. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அதுக்கு என்ன செய்கிறாருன்னா, அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம். இப்போ நம்ம வந்து இயேசுநாதர் போய் சுகம் கொடுக்க போகிறார். ஏன்னா மூப்பரெல்லாம் சேர்ந்து வேண்டிக்கிட்டாங்க, அவன் வீட்டுக்கு போங்க, அவன் நம்ம ஆலயத்தெல்லாம் ஜெபாலயமெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறான், இப்படி யூத மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கிறான், அதனால் நீங்கள் போகணும், போய் அந்த வேலைக்காரனை சுஸ்தமாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க மூப்பரெல்லாம் வந்து சொல்லும்போது. அப்போ மூப்பர் இயேசு கிறிஸ்து கனம் பண்ணுறார். சரி, இந்த ஜெபாலய மூப்பரெல்லாம் சொல்கிறாங்களே, ஜெபாலயெல்லாம் கட்டி கொடுத்துருக்குறான்னு சொல்லி ஏசப்பாவும் போகிறார். போய்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே அவனுக்கு ஒரு யோசனை பிறந்துருச்சு. எதுக்கு ஏசுநாதர் அவ்வளோ தூரம் வரணும், வந்து இங்கே வந்து இந்த வியாதியை போன்னு தான் சொல்ல போகிறாரு. அதுக்கு அங்கேருந்து அவர் சொல்லிட்டு போகிறாரு, அவர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே கிடையாது. அதை வந்து அவன் பெருமையில் சொல்லலை. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என் வீடு தகுதி கிடையாது, நானும் ஒரு பாத்திரவனாக என்னலை, அவர் வரப்போகிற மேசியா, அதனால் அவர் அங்கேருந்து சொல்லட்டும். அல்லேலூயா அப்படின்னு அவன் வந்து யோசிக்கிறான். யோசித்து உடனே ஒரு ஆள் அனுப்புகிறான். நான் உம்மிடத்திற்கு வரவும் தகுதி கிடையாது, நீர் என் வீட்டுக்கு வரவும் தகுதி கிடையாது, அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும். அல்லேலூயா. அப்போ ஏசப்பாவை பார்க்குறாரு. என்னடா இது, அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு, 9 வசனம், அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற மனுஷரை கண்டு திரளான ஜனங்களுக்கு, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. அல்லேலூயா. இப்போ இயேசுநாதரே போய் கால் மிதிக்கணும். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் கால் மிதித்து தொட்டால் போதும், சுகமாயிரும். இப்போ எவ்வொரு மகன் அந்த ஜெப ஆலய தலைவன் வந்து என்ன சொன்னான், ஆண்டவரே என் குமாரத்தி கொடிய மரண அவஸ்தையாக இருக்கிறான், நீர் வந்து இப்படி கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அவனோட விசுவாசம் அப்படி இருக்குது. ஆனால் இவனுடைய விசுவாசம், 100% விசுவாசம் டாப்புக்கு போயிடுச்சு. அவன் ஒரு ஜெபாலய தலைவன் கிடையாது, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் ஒரு மிலிட்ரி மேன், ஒரு அதிகாரம், அவன் வார்த்தையில் அதிகாரம். அல்லேலூயா. அப்போ இவர் ஜெபாலய தலைவன் வந்து ஒரு பாஸ்டர், ஒரு மூப்பர். ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம், சில நேரத்தில் ஆண்டவர் விசுவாசம் இருந்தாலும் கையை வந்து வைக்கட்டும், ஆண்டவர் மேசியா அவர் வந்து கையை வச்சா சுகமாயிரும் அப்படிங்கிற ஒரு குறைஞ்ச அளவு விசுவாசம். அதான் ஆண்டவர் பார்க்குறாரு. இவன் விசுவாசம் பார்த்து ஆச்சரியப்பட்டு என்ன சொல்கிறாரு, சோத்திரம், அப்படி ஆச்சரியப்பட்டு சரி போகலாம், உனக்கு சுகமாகும்னு சொல்கிறார். உடனே பாருங்கள், அவனுக்கு அனுப்பப்பட்டவர் 10 அனுப்பப்பட்டவர் வீட்டுக்கு வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் அல்லேலூயா சுகமடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், அவங்க அப்படியே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறத காண்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ இதென்ன ஒரு மேலான இயேசுவே பார்த்துட்டு ஹீ வாஸ் அமேஸ்டு அட் ஹிம் சொல்கிறார். ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விசுவாசம். அல்லேலூயா. அப்போ இந்த ஆச்சரியமான ஒரு விசுவாசத்தை பார்க்கறதுக்கு என்ன தேவைன்னா, அதிகாரத்தை பயன்படுத்த சொல்கிறார். நம்ம வந்து ஸ்தோத்திரம், நம்ம ஒரு நாய் இருக்குது, நம்ம பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கோம், என்ன சொல்லுவோம், அப்படின்னு சொல்லி கல் எடுத்து சும்மா கையை அப்படி விட்டு ஓடி போயிடும் இல்லையா. நாய் போ கொஞ்சம் மெதுவாக சொன்னால் சில நேரம் போகாது, சில நேரத்து ஓங்கி போன்னு சொல்லி விரட்ட வரும். அப்போ ஒரு அதிகாரத்தை நம்ம பயன்படுத்த வரோம். அல்லேலூயா. அப்போ சில வேளை நம்ம வந்து அந்த வாயின் வார்த்தைகள் ஒரு வேலைக்காரனை போல் அப்படியே கீழ்ப்படியும், அப்படியே கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த வல்லமை, நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத தூதர்கள் அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனால் நம்ம கூடவே வந்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வீட்டு வாசப்படியில் நிற்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே நிற்பாங்க. அப்போ நம்மளோட கூட வேலை செய்வாங்க. அப்போ என்னென்னா நம்மளுடைய ஃபீலிங்கே பார்க்குறாங்க, நம்முடைய ஃபீலிங். அல்லேலூயா. இந்த வார்த்தைங்கிறது வந்து எப்படி வருது, வார்த்தை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ளே இருந்து சொல்கிறோமா, சந்தேகப்பட்டு சொல்கிறோமா இல்லையா. அப்போ சில பிசாசுகளை வரட்டும் போது சந்தேகப்பட்டுட்டு வரட்டினா அதுக்கு புரிஞ்சிடும் பிசாசுக்கு, இவரே விசுவாசம் எல்லாம் போன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு போகாது. இப்போ சிலது விசுவாசத்தோடு நம்ம சொல்லும் பொழுது அது கிரியை செய்யுது. அல்லேலூயா. அப்போ நம்ம மனசில் விசுவாசித்து அதை சொல்லும் பொழுது அந்த பிசாசு ஓடிடுது. மனசில் விசுவாசித்து நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தணும். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நம்ம ரட்சிக்கப்பட்ட நிலைமையில் மட்டும் இருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுறோம், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறோம் கிடையாது. இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து
ஃபுல் டோட்டலாக அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த உலகத்தை வாழ்கிறதுக்கு கடவுளை போல வாழணுங்கிறத கொண்டு வராங்க. அப்படி தான் ஆண்டவர் வந்து சிருஷ்டிச்சிருக்காராம். நம்ம நினச்சோம் ரட்சிக்கப்பட்டால் போதும், ஞானஸ்நானம் எடுத்தால் போதும், நம்ம சபைக்கு வந்தால் போதும், நம்ம காணிக்கை கொடுத்தா போதும், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அவ்வளோதான், நம்ம வந்து நம்ம அப்படி மனுஷத்தன்மையாக வாழ்ந்துட்டு போயிடலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி அல்லன்னு சொல்லி இப்போ பைபிளை நம்ம எடுத்து ஆராய்ச்சி செய்ய என்ன வருதுன்னா, நீங்கள் வேதத்தை உங்கள் வாழ்க்கையே மாற்றுகிறதுக்கு இந்த வேதத்தை பயன்படுத்துங்க. ஏன்னா இந்த வாழ்க்கை உலகம் வந்து கெட்டு போயிடுச்சு. கெட்டுப்போன உலகத்தை நம்ம வாழ்கிறோம். இப்போ கெட்டுப்போன ஃபுட்டை நம்ம சாப்பிட்றோம், பாய்சன் நிறைந்த ஃபுட்டை சாப்பிட்றோம். இப்போ அந்த காலத்தில் இருந்த ஹெல்த்தியான உணவு நமக்கு கிடையாது. அப்போ காற்று கிடையாது. அந்த காலத்தில் இருந்த ரெஸ்ட் இந்த காலத்தில் கிடையாது இல்லையா? மைண்ட்லேயும் சரீரத்தின் ரெஸ்ட் கிடையாது. அப்போ இந்த வேடை வந்து ஆண்டவர் வந்து யூஸ் பண்ண சொல்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், என்னிடத்தில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ கற்றுக்கொள்ளுங்கன்னா ஸ்தோத்திரம். இப்போ பால்யாங்கிச்சோ வந்து பெரிய ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து 7 நாள் ஓடிக்கிட்டே இருப்பாராம். அவர் காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை வருவாராம் வீட்டுக்கு. அப்புறம் துணியெல்லாம் துவைச்சி போட வச்சுட்டு அப்புறம் செவ்வாய்க்கிழமை ஓடிடுவாராம். இருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு ஓடிட்டு மறுநாள் திங்கக்கிழமை தான் வருவாராம் வீட்டுக்கு. அப்படியே மிஸ் மாதிரி ஓடினாரா, ரெஸ்ட்டே கிடைக்காது. ரொம்ப அழுத்து போச்சான், ஊழியத்தில் வேதனையார். அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னாரா, என்ன ஆண்டவரே இப்படி நானாக எல்லா வேலையும் பார்க்க வேண்டியிருக்குது, எல்லா ஊழியத்தையும் நானே பார்க்க வேண்டியிருக்குது, எனக்கு ரொம்ப இப்படி இருக்குதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணாராம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீயா இப்படி பார்த்தேன்னா நீ ஓட முடியாது மகனே, நீ சீக்கிரம் பழுதாயிருவ, நீ சீக்கிரம் என்ன ஆயிடுவ, பலவீனம் ஆயிடுவ அப்படின்னு சொன்னாராம். அதே போல் ஆண்டவர் சொன்ன மாதிரியே 10 ஆண்டுகள் வந்து பால்யாங்கிச்சு அப்படியே படுத்த படுக்கை ஆகிட்டாராம். படுத்த படுக்கை ஆகி அவர் ஊழியமே செய்ய முடியாமல் ஆகி போயிடுச்சான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், ஏற்கனவே சொல்லிட்டாரான், நீ வந்து நீயா எல்லா ஊழியத்தையும் செய்கிற, அதனால உன்னை படுத்த படுக்க ஆக்கிறேன்னு இல்லை, நீயா எல்லா ஊழியத்தையும் செய்கிற, நீ செஞ்சேன்னா அந்த ஊழியம் வளராது. என்ன செய், நீ வந்து ஒரு என்னுடைய ஸ்தானத்தில் இளைப்பாரு, நான் உனக்கு ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி பகிர்ந்து கொடு, உன் சபை விசுவாசிகள் வரவழைத்து. அப்போ சகோதரர்களை கூப்பிட்டாராம். மூப்பர்கள்லாம் கூப்பிட்டு, சரி மூப்பரெல்லாம் வந்துட்டா நீங்களே செய்யாமலே படுத்துட்டீங்க, நாங்கள் எப்படி செய்ய முடியும்னு சொல்லி மூப்பரெல்லாம் கை கொடுக்காம போயிட்டாங்களாம். அப்புறம் பெண்களை கூப்பிட்டான். சரி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், சரி பெண்களை கூப்பிடுன்னு சொன்னாராம். என்ன ஆண்டவர், ஆம்பளைகளே வரல, பெண்கள் எப்படி வருவாங்க அப்படிங்கிட்டு சகோதரிகளை கூப்பிடு, உனக்கு உதவி செய்வாங்கன்னு சொன்னாராம் ஆண்டவர். அப்புறம் சகோதரிகளை கூப்பிட்டு சொன்னாராம். சகோதரிகளும் அவரோடு சேர்ந்து அழுதாங்களாம், பாஸ்டர் நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம், நீங்கள் இப்படி உடம்பு சரியாட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு துணை நிற்கிறோம்னு சொல்லி சகோதரிகள் ஒரு வீடுகளை போய் ஜெபக்கூட்டம் நடத்தினாங்களாம். நடத்த அந்த சபை பெருசாக வளர்ந்துருச்சான். ஒரு அழியிலே சொல்லுவோம் அழியிலுயா. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் வந்து சொன்னார், நீ ரெஸ்ட்டில் இருன்னு சொல்கிறார். வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை ஏதோ ஒரு நாள் நீ ரெஸ்ட்டில் இரு, மற்ற நாள் நீ ஓடு, உனக்கும் ரெஸ்ட் தேவை, இளைப்பாறுதல் தேவை, நீ என்னிடத்தில் கற்றுக்கொள்னு சொன்னாராம். அப்புறம் 10 வருஷமாக ஒரு ரெஸ்ட்டில் இருந்து கற்றுக்கிட்டே வந்தாராம். கற்றுக்கிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவர் ஊழியத்தில் சுகமாகி இன்னும் வல்லமையாக ஊழிய செய்தாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொன்னார், எல்லா பாரத்தையும் தலைமையில் வைக்காத, வச்சு அவரிடத்தை என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த வசனங்கள் நம்ம எடுத்தோம்னா புரியும். மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்கிறாரு, அவரிடத்தில் வந்து அந்த வல்லமையை நம்ம பயன்படுத்தணும். நம்ம சொல்லிட்டு உட்காந்துக்கிட வேண்டியதான், அப்போ அவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம சில நேரத்தில் என்ன செய்வோம், கடினமாக உழைப்போம், ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அங்கே என்ன சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த வசனமே நம்ம என்ன செய்கிறோம், சுவிசேஷ வசனத்துக்கு பயன்படுத்துகிறோம். ஆனால் சுவிசேஷ வசனத்துன்னு மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நம்ம மேற்பகுதி எடுத்து பார்த்தோம்னா, சகலமின் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொவனும் அறியான் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மேலே 25 எடுத்துட்டோம். அந்த சமயத்தை இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றாரு. இப்படி உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாக இருந்தது. இதை யாரை குறித்து சொல்கிறாரு, சீடர்களை குறித்து சொல்கிறார். சீடர்களுக்கு இந்த பேதையான இந்த மீன் பிடிச்சிட்டு இருக்கிறவங்க, இந்த ஒரு அறகுறையாக படிப்பு இருந்தாலும் இந்த பாலகரை போல மனதையுடைய சீடர்களுக்கு வெளிப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறார். அப்படி சொல்லிட்டு வரும்போது தான், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறார். அப்போ இந்த வேர்டு வந்து சீடர்களுக்கு தான் முக்கியமாக சொல்கிறார்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில். ஒரு பொதுவான வேடு தான். ஆனாலும் இவர் எதுக்கு சீடர்களுக்கு, அவர் சீடரை குறித்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது தான் இந்த வசனத்தை சொல்கிறார். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் வாருங்கள். இப்போ ஊழியத்தின் நிமித்தம், குடும்பத்து நிமித்தம் பலவிதமான பாரங்கள், இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கும் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து நீ கற்றுக்கொள் சொல்கிறார். ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்னு சொல்கிறார். எப்படி இளைப்பாறணும், சரீரத்தில் எப்படி இளைப்பாறணும், ஆவியில் எப்படி இளைப்பாறுதலணும், ஆத்மாவில் எப்படி இளைப்பாறணும் அப்படின்னு சொல்லி, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ நம்ம போய் இப்போ மனசில் ஒரு விடுதலை இல்லை, ஒரு சமாதானம் இல்லாமல் போய் ஊழியம் செய்ய முடியாது, வாழ்க்கையை வாழ முடியாது. அப்போ அவர்கிட்ட போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணி அவர்கிட்ட எப்படி கற்றுக்கொண்டு ஒரு வாழ்க்கையை இன்பமாக மாற்றுறோம். அல்லேலூயா. வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக மாற்றுறோம். ஏன்னா வாழ போகிறதே ஒரு 80 ஆண்டுகள் தான், 70-80 ஆண்டுகள் தான் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஆதிகால மனிதெல்லாம் 900 ஆண்டுகள் வாழ்ந்தாங்க. அந்த 70-80 ஆண்டுகளும் நரகமாக்கிடக்கூடாது. அப்போ ஸ்தோத்திரம். அப்போ ஒரு போதகர், ஒரு ஊழியம் செய்கிறவங்க, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவர் அப்போ நரகமாக்கிட்டா, அப்போ பின்னாடி வர சந்ததியெல்லாம் அதை பார்த்து பயந்துருவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக பிரகாசமாக நம்ம நல்லா இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளணும். அது உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்குது வேறு, பாவம் செஞ்சு சந்தோஷமாக இருக்கிறது வேறு. அதான் ஆண்டவர் சொல்லலை. நம்ம ஆவிக்குரியதில் எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஆவிக்குரியதில் எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், எப்படி நம்ம நோய் இல்லாமல் வாழணும், எப்படி நம்ம பாரம் இல்லாமல் வாழணும், அந்த ப்ரெஷர் இல்லாமல் வாழணும் அப்படி கற்றுக்கொள்கிறதுக்கு நம்ம அவர்கிட்ட கற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, நான் சாந்த மனத்தாழ்மையாக இருக்க, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள்லாம் நமக்கு இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் கற்றுக்கிட்டு அப்படியே அவருடைய நுகத்தை நம்ம மேலே வைக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அப்படியே வாழ கற்றுக் கொடுக்குறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கையே ஒரு மாற்றுகிற ஒரு சூழ்நிலை. அல்லேலூயா. சூழ்நிலையே மாற்ற வாழ்க்கை மாதிரி. இப்போ லூக்கா 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இப்போ இவன் இந்த மனுஷன் வேலைக்காரனுக்கு ரொம்ப கொடிய வேதனைப்படுறான். இப்போ இந்த அதிகாரி சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும். அல்லேலூயா. ஏன் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தேன்னா, அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அல்லது மிலிட்ரி ஆஃபீஸர். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் ஒரு அதிகாரம்னா என்னன்னு. அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸை போட்ட உடனே, இப்போ சாதாரணமாக ஒரு போலீஸு அல்லது ஒரு ட்ரெஸ் இருக்குது, இப்போ டாக்டருக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு ஐஎஸ்க்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு சில ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இருக்குது. அவங்க அதை போட்டோன்னே, மிலிட்ரி ட்ரெஸ் போட்டோன்னே அவங்களுக்கு ஒரு கம்பீரம் வந்துடும். அப்படியே கொஞ்சம் சிரிக்க கூட மாட்டாங்க. அந்த கம்பீரத்தோடு நான் வந்து ஒரு மிலிட்ரி மேன், நான் ஒரு ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தோடு செயல்பட ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் அவங்களுக்கு 24 மணி நேரமும் பவர் இருக்குது. போலீஸுக்கு 24 மணி நேரமும் அவங்க சாதாரண உடையில் இருந்தாலும் பவர் இருக்குது. ஆனால் அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோ அல்லது அந்த மிலிட்ரி ட்ரெஸ்ஸோ போட்ட உடனே அவங்களுக்கு இன்னும் ஒரு ஹெத்து வந்துடுது. அல்லேலூயா. அப்போ அதே போல் விசுவாசிகளுக்கும் ஒரு அதிகாரம் இருக்குது. 24 மணி நேரம் நமக்கு அதிகாரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அதிகாரம் இருந்தும் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்து அதை இந்த பிசாசு மேற்கொள்ள பார்ப்பான். அப்போ நம்ம அதிகாரத்தை, இந்த வரத்தை நம்ம செயல்படுத்தணும். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வரம், அதை அப்படியே நம்ம செயல்படுத்தினா தான் அது ஆட்டோமேட்டிக்காக அது கிரியை செய்யும். அல்லேலூயா. அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கண்டுபிடிக்கிற ஒரு காரியம் அந்த இப்போ நமக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியலனா அதை பயன்படுத்துகிற ஒருத்தர் வந்து மாடலாமல் வச்சுக்கலாம். ஒரு சேம் பவர் உள்ள, ஒரு சேம் வரம் உள்ளவங்களை அப்படியே கண்டுபிடிக்கலாம். எங்கே நம்மளை போல் ஒரு வரத்தை செயல்படுத்துகிறாங்க. இப்போ ஒரு காலேஜ் போனால் என்ன செக்ஷன், ஒரு இசிசியில் ஒரு செக்ஷன் இருக்குது. அப்புறம் படிக்கிறோம்ல, கம்ப்யூட்டர் சயின்ஸு, அப்புறம் பயாலஜி, அப்புறம் ஒரு குரூப்பு எடுத்து படிக்கிறாங்க. அந்த குரூப்புகளை வச்சு படிக்கிறாங்க. அதே போல் இன்ஜினியரிங் போனால் அங்கே ஒரு செக்ஷன் இருக்குது, ஐடி, அப்படி ஒரு சில செக்ஷனில் படிக்கிறாங்க. அதே போல் குரூப் இந்த குரூப்பில் வச்சிடறாங்க மாணவர்களை. எல்லா மாணவர்களும் எல்லா குரூப்லையும் இருக்க முடியாது இல்லையா? இந்த படிக்கிற இதில் மட்டும் நீ ஸ்பெஷலிஸ்ட் ஆயிரு, இதுக்குரிய எல்லாத்தையும் உனக்கு படித்து காட்டுறோம். அல்லேலூயா. அப்புறம் ஒரு நர்சிங் படிக்கிறவங்க அதில் தனி போய்டு. அல்லேலூயா. அப்போ நமக்கு என்ன வரம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன இதுன்னா அதை பார்க்கணும். அதை பார்த்து அதை அப்படியே அப்செட் பண்ணணும். அப்படி ஆண்டவர் படைக்கும் பொழுது என்ன படைச்சிருக்காருன்னா, ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு திறமையோடு படைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ ஒருத்தர் குள்ளமாக இருப்பார், அவர் விசேஷத்துக்கு ஞானம் இருக்கும். அல்லேலூயா. ஒருத்தர் வந்து வளர்த்தியாக இருப்பார், ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க, ஒருத்தர் ஒல்லியாக இருப்பார்.
ஆனால் எல்லா மனுஷனுக்கும் கடவுள் வந்து அந்த வரத்தை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருத்தங்க அழகாக இருப்பாங்க, ஒருத்தங்க அழகு இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேறு வரம் கிரியை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் வரும். அல்லேலூயா. அதுக்காண்டி நான் இப்படி இருக்கிறேன், அதனால் ஒன்றும் வாழ்க்கையில் தேர முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சாதாரணமாக ஒரு சின்ன ஆளாக தான் இருப்பாங்க, ஒரு இன்னும் பெரிய காரியத்தை செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம ஸ்தோத்திரம் சில ஆளை பார்த்து நம்ம எடை போட முடியாது. ஏன்னா நம்ம அதே போல் நமக்குள்ளே இருக்கிற வரங்கள் வித்தியாசமான வரங்கள் இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம தான் இந்த உலகத்தில் கர்த்தரை உயர்த்திடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து ஒவ்வொருவரையும் உயர்த்த ஆசைப்படுறார். அல்லேலூயா. இப்போ நம்ம இருக்கிற சூழ்நிலை, நம்ம குடும்ப சூழ்நிலையோ, நம்ம வாழ்கிற சூழ்நிலையோ, நம்ம இருக்கிற காரியத்தை வைத்து நம்ம வந்து எடை போட முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒருத்தன் புல்லுக்கட்டாக ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டு போனான்னா அது பெருசாக தோணும். ஒருத்தன் கைக்குள்ளே அந்த 10 லட்ச ரூபாய்க்கு உரிய ஒரு வைரத்தை வாங்கிட்டு போனால் முடுக்கானா தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் மேட்ரு என்னென்னா 10 லட்ச ரூபா வைக்கில் கொண்டு போகிறேன், இழுத்து சொல்லி விற்றா அதில் சில நேரம் ஒரு 50,000 கூட லாபம் கிடைக்காது. ஆனால் இந்த வைரத்தை கொண்டு போகிறவனுக்கு இது ஒரு என்ன செய்யணும், ஈஸியாக ஒரு 5 லட்சம் லாபத்தை பார்த்துட்டு வந்துடுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வந்து எப்படின்னாலும் என்ன செய்கிறோம், இப்போ கடையில் போய் பணம் கொடுத்து என்ன செய்கிறோம், அரிசி ஒரு 10 கிலோ அரிசி வாங்குகிறோம். ஆனால் செல்லு எடுத்துகிட்டு போய் அப்படி டக்குன்னு பண்ணி அதில் 50 கிலோ தூக்குனாலும் கொடுத்துட்றாங்க. இல்லை நீ பணம் கொடுத்தா தான் கொடுப்பேன் இப்போ சொல்கிறாங்களா, கொடுக்க மாட்டுறாங்க. நீ எப்படினாலும் கொண்டு வந்து நீ அரிசி வாங்கிட்டு போனால் நல்லது சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவனுக்கு தேவை எப்படி ஒரு டோட்டல் ஏறணும். அப்போ நமக்கு அதே போல் நம்ம அந்த கால் பானையில் இருக்கக்கூடாது. எனக்கு பணம் தான் நான் போய் செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கடவுள் வந்து நமக்குள்ளே என்ன கிருபைகளை கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும், நம்ம எப்படியாவது அதை வந்து செயல்படுத்தணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ கடவுள் இப்படி காரியத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த காரியங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணலாம். அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த அதிகாரமுள்ள ட்ரெஸ் போட்டிருக்கிறான். என்ன இந்த அதிகாரி அந்த ட்ரெஸ்ஸை பயன்படுத்தி ஒருத்தனை வானா வர்றான், போனா போ அப்படி கிரியை செய்கிறான். அப்போ அந்த அதிகாரங்கள் வந்து அவனுக்கு புரியுது. நமக்கு அதிகாரமே புரியலைன்னா எப்படி நமக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர், நமக்கு என்ன வல்லமை கொடுத்துருக்காருன்னு நமக்கு புரியலைன்னா நம்ம செயல்பட முடியாது. அல்லேலூயா. நமக்கு அதிகாரத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ ஒவ்வொரு செக்ஷனில் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கும். இப்போ கிழக்கு போலீஸ் ஸ்டேஷன்னா அவங்க வந்து அந்த கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட எல்லை இருக்கும். நம்ம வந்து இப்போ இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுடைய எல்லை வந்து லட்சுமி நகரமுடைய எல்லை இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து அங்கே அவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதே போல் மேற்கு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு எல்லை வச்சுருக்கிறாங்க அந்தந்த எல்லைக்குள்ளே. ஆனால் அவங்க வந்து ஆல்ரவுண்டு போகல ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்துச்சா போலீஸ்காரனுக்கு தட்டி வைக்கலாம், தப்பு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு காரியங்கள் செய்யப்படுகிறான். அது ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு டோட்டல் பவர், பொதுவான பவர் இருக்குது. அல்லேலூயா. அது வந்து ஒரு பொதுவான பவர். அல்லேலூயா. இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லா விதம் பவர் இருக்குது. அதே நேரத்தில் ஆந்திராவுக்குள்ளே போய் அவருக்கு பவரை காட்ட முடியாது இல்லையா. அவர் வந்து ஆந்திரா போனால் மதிப்பாங்க, அவருக்கு பவர் இருக்குது, யாரும் தொட முடியாது. பின்னாடி போலீஸ் காட்டெலாம் வரும், அவருக்கு பவர் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்ம அதே போல் நமக்குன்னு நம்முடைய எல்லைகளிலே சில பவர் இருக்கும். நமக்குன்னு கொடுக்கப்பட்ட எல்லைகளை நம்ம ஆளுகை செய்யலாம். நம்மளுக்கு எல்லைகளிலே நம்ம ஆளுகை செய்து நம்ம அதை நடத்துறது தான் கடவுள் நமக்கு அந்த ஞானத்தை தர்றார். அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும்படி ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. அதிகாரங்கள் அதான் சொல்கிற ரோமர் 14 அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார்ல, ரோமர் 14 அதிகாரங்கள் எல்லாம் யாரால் உண்டாயிருக்கிறது, தேவனால் உண்டாயிருக்குன்னு சொல்கிறாரு. அது அதிகாரத்தை வந்து நம்ம எப்படி செய்யணும், அதை சரியாக பயன்படுத்தணுங்கிறத ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அல்லேலூயா. 13 அதிகாரம் ரோமர் 13. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனால் என்று அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறார். தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது அதிகாரங்கள் முழுவதும் தேவனாலே. இந்த பூமியில் இருக்கிற சகல அதிகாரம் முழுவதும் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அதிகாரத்தை நமக்குன்னு என்ன அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். அல்லேலூயா. தீமைகளை அழிக்கும்படி நல்லதை நடப்பிக்கும்படியாக அதிகாரங்கள். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தி நம்ம ஆளுகை செய்யணும். இப்போ மோசே இருக்கிறாரு. மோசே போய் ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடுறாரு, ஆண்டவரே இந்த எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீர், இந்த சிவந்த சமுத்திரம் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பின்னாடி கூப்பாடு போடுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, நீ இப்போ கோலை நீட்டுன்னு சொல்கிறார். அல்லேலூயா.
நான் அதிகாரத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன்பான்னு சொல்கிறார். அவன் என்ன சொல்கிறான், அதிகாரத்தை கையில் கொடுத்துருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டுருக்கிறான். ஆண்டவரே, இப்போ ஜனங்களாம் என்னை கல்லறியை பார்க்குறாங்க, இந்த சமுத்திரம் இடையில் நிற்கிதே, இப்படி நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு. ஆண்டவர் சொல்ல, கோலை நீட்டுப்பா, என்னிடத்து முறையிடுகிறது என்ன அப்படிங்கன்னா, நீ ஏன்ட்ட நான் ஏற்கனவே உன்ட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டேன், இந்த கோலை கொண்டு போ, நீ போட்ட அற்புதம் நடக்கும், இந்த கோலை போய் என்ன செய்யி, தண்ணீரில் நீட்டு, தண்ணீரில் ரத்தம் மாறும். அப்புறம் என்ன சொல்கிறார், இந்த கோலை நீட்டி செய், தவறெல்லாம் புறப்பட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். புழுதியில் அடி, என்ன செய்யும், புழுதியாக கிளம்புன்னு சொல்கிறார். அல்லேலூயா. வானத்து நேரம் நீட்டு, கல்மலை புளின்னு சொல்கிறார். இப்படி ஆண்டவர் எண்ணற்ற அற்புதங்களை அந்த கோல் மூலமாக செஞ்சிருக்க. மறந்துட்டான். இப்போ சமுத்திரத்துக்காரன்னு அவருக்கு பயமாக இருக்குது. ஐயோ, இவ்வளோ பெரிய சமுத்திரம் தான், இது சின்ன கோல், இது எப்படி நான் செய்ய அப்படின்னு சொல்லி இப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்குறது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சரிப்பா கேட்ட அந்த கோலை நீட்டுப்பான்னு சொன்னாரா, இல்லை முறையிடுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏன்டா உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துட்டேன்ல, நீ போய் கை நீட்டுன்னு சொல்கிறாரு. இப்போ அதுதான் நமக்கும் சொல்கிறாரு, நான் உனக்கு வேதத்தை கொடுத்துட்டேன், நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டேன், பரிசுத்த ஆவியை உங்களிடத்தை கொடுத்துட்டேன், வல்லமையை கொடுத்துட்டேன், பலனை கொடுத்துட்டேன், உங்களுக்காக உயிரே கொடுத்துட்டேன், நீங்கள் போய் சொன்னால் நடக்கும். அல்லேலூயா. அப்போ அவன் போய் கோலை நீட்டினான். சின்ன கோல் தான், அவ்வளோதான், ஒரு நீளமான கம்பு தான். அப்போ நீட்டினா கடலே பிளக்குது. அல்லேலூயா. அப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தான். ஆனால் நம்ம கோலை நீட்டிடணும். அல்லேலூயா. அந்த கோலை நீட்டினா போகணும். கோலை நீட்டி நீ பிளந்து விடுன்னு சொல்கிறாரு. அதே போல் கோலை நீட்டின உடனே பழக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. இப்போ ஆசாரியர்கள் போய் கால் மாத்திரம் வைங்கன்னு சொல்கிறார். காலை வைங்கன்னு சொல்கிறாரு. காலை வச்சு திறந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ யோர்தானில் போய் காலை வச்சா. நீங்கள் சுற்றி வாங்கன்னு சொல்கிறார். 7 தரம் அப்படியே சுற்றி வாங்க, சுற்றி வந்தால் போதும். அல்லேலூயா. எரிவு கொட்டு விழுந்துடும். அல்லேலூயா. இப்படி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த அற்புதங்களை செய்கிறது, அவர் பயன்படுத்துகிற காரியமெல்லாம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். அல்லேலூயா. அவர் பெரிய ஒரு காரியத்தை லேசாக முடிச்சிறார். அல்லேலூயா. சின்ன வேலையில் முடிச்சிறார். அல்லேலூயா. மனிதனை நிதின மண்ணினால் உருவாக்குறார். கோழியத்தை விழுத்துறதுக்கு சின்ன கூழாங்கலை பயன்படுத்துகிறார். இப்படி ஏகப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சின்ன ஒரு மேட்டரில் முடிச்சிறாரு. ஆனால் நமக்கு பெரிய பயமாக இருக்கும். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறோம், எது செய்ய போகிறோன்னு சொல்லி பயமாக இருக்கிறோம். அந்த பயத்திலே பிசாசு கொள்ளுருவான். பயமுறுத்தி பிசாசு கொள்வான். அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம வாயில் புறப்பட பண்ணுவான். நம்ம ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாயில் புறப்பட பண்ணிக்கிட்டே இருப்பான். நம்ம வாயை அவன் கண்ட்ரோல் பண்ண எடுத்துக்கிடுவான். நம்மளுடைய வாயை அவிசுவாசமாக பேசுகிறது சாத்தானுடைய ஆயுதமாக மாற்றுவான். அதான் இந்த ஜாய்ஸ் மேயர் அவங்களாம் சொல்கிறாங்க, அவங்க வாயை சாத்தான் வந்து தந்திரமாக அவனுக்கு சாதமாக எடுத்து பயன்படுத்த பேசுவான். நீங்கள் நினைப்பீங்க நம்ம பலவீனத்தை பேசணும்னு நினைப்பீங்க. அதை பேச வைக்கிறது பிசாசு. ஐயோ நீ இப்படி பேச ஆயிரும், அவிசுவாசம் கூடிரும், அங்கே அற்புதம் நடக்காமல் போயிடும். இது பிசாசனுடைய தந்திரம். அப்போ நம்முடைய ஆயுதத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக அந்த வாயை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ அதிகாரங்கள் எல்லாம் டோட்டல் எல்லாம் அதிகாரம். இப்போ அந்த உலக அதிகாரம் எப்படியோ அப்படி ஆவிக்குரிய அதிகாரம். அல்லேலூயா. இப்போ உலகத்தில் ஒரு போலீஸ்கார் என்ன செய்யலாம், ஒரு சொல்கிறாரு, ஒரு டிஎஸ்பி சொல்கிறாரு, ஒரு கான்ஸ்டபிள் போங்க அந்த இதை சீல் வைங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அப்படி நடக்குது இல்லையா. ஸோ ஒரு முத்திரை இட்டு போடுறாங்க, ஒரு மோதிர முத்திரை, அந்த முத்திரை போடுறாங்க. அந்த கால ராஜாக்கள் மோதிர முத்திரை போட்டாங்க. இப்போல்லாம் ஸ்டாம்ப் முத்திரை, அந்த ஸ்டாம்ப் அடித்து ஒரு கையெழுத்து போட்டால் போதும், அவர் பெரிய வேலை கொடுத்துறாங்க. அல்லேலூயா. இப்படி நிறைய காரியங்கள் நடக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நம்ம பயன்படுத்தணும். அதிகாரங்களை நம்ம பயன்படுத்த தெரியணும். அல்லேலூயா. அதிகாரத்தை நம்ம எப்படி செயல்படுத்தணும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அப்படியே செயல்படுத்தணும். அல்லேலூயா. நமக்கு அதற்குரிய ஞானமும் நமக்கு தேவை. அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ஸ்தோத்திரம். இப்போ வந்து பவுல் ஒரு இடத்துக்கு போக முடியல. அப்போஸ்தலர் 18ஆம் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் பவுல் இப்படி பயன்படுத்துகிறார் பாருங்கள் அதிகாரத்தை. அவர் நிறைய இடத்துக்கு போக முடியல, ஆனாலும் அவருடைய ஒரு கட்சிப்பை கொண்டு போகிறாங்க, கட்சியை கொண்டு போய் போடுறாங்க, வாரம் கொண்டு போய் போடுறாங்க. அற்புதம் அங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். அற்புதம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம், அதில் வந்து ஸ்தோத்திரம் 18ஆம் அதில் வந்து அவர் கொண்டு போவாங்க. 19ஆம் அதிகாரம், பவுலின் கைகளினாலே 11 விசேஷித்த அற்புதங்களை செய்தறினார். அவருடைய சரீரத்திலிருந்து உருமாள்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் என்ன ஆயிடுச்சு, அவர்களை விட்டு நீங்கி போயின. அப்போ வியாதிக்காரர்கள் மேலே போடுறாங்க. போட்டால் அந்த கச்சை அவன் பயன்படுத்தின கை குட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது உருமாள்கள் பெல்ட்டு
இதெல்லாம் சூத்திரம், அவனுடைய வஸ்திரங்கள் இதெல்லாம் கொண்டு போய் போட்டாங்களாம். போட்டு சுகம் அடைஞ்சிருச்சு. அல்லேலூயா. இப்போ வல்லமை எப்படி கிரியை செய்யுதுன்னா, வித்தியாசமாக ஒரு அவன் ஜோமணி கொடுத்தது அவன்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் போட்டாலே சுகமாகுது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய மகிமை அப்படி பிரசன்னம் அவன் மூலமாக வெளிப்படுது. அல்லேலூயா. கச்சைகளை கொண்டு போனான், வியாதிக்காரர்கள் வியாதிகள் நீங்கினது, பொல்லாத ஆவிகள் அவர்கள் விட்டு போயின்னு புறப்பட்டு போயிடுச்சு. இப்படி ஒரு அற்புதங்களாக கடவுள் ஆண்டவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ நம்ம இப்படி செய்யாட்டாலும் கூட ஏசப்பா வார்த்தையை பயன்படுத்தினார். அல்லேலூயா. அப்போ அந்த நூற்றுக்கதை சொல்கிறான், நீ அங்கேருந்து ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்கிறான். அல்லேலூயா. இன்னும் பேதுரு நிழல் பட்டெல்லாம் சுகமது. மத்திய அப்போஸ்தலர் 5:15 நம்ம எடுத்துட்டோம்னா, பிணியாளிகளை படுக்கையில் மேல் கட்டில் மேல் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்கள் மேல் சில பேர் மேல் படும்படிக்கு என்ன செய்தாங்க, வெளியே வீதிகளிலே கொண்டு வந்து வைத்தார்கள். அல்லேலூயா. இப்போ வீதியில் கொண்டு வந்து வச்சோன்னா பேதுரு நடந்து போகும்போது அவருடைய அப்படி நிழல் பட்ட உடனே, அல்லேலூயா, சர்டோ பட்டோன்னே அப்படியே சுகமாகுது. அல்லேலூயா. சுகமாகி அப்படியே எந்திரிக்கிறாங்க. அப்படியே மரித்தவங்க கூட அப்படியே எழுப்பப்படுறாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி அசுத்த ஆவிகளும் புறப்பட்டு போகுது. இப்படி ஆண்டவர் மிரக்கல் பண்ணுறாரு. அந்த நிழல் பட்டாலே அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த பேதுரு என்ன நினச்சிருப்பாரு, ஆண்டவரே நான் என்னுடைய நிழல் பட்டாலே சுகமாகணும், ஆண்டவரே நான் கை வச்சா சுகமாகணும், இப்படிலாம் அவர் மனசில் ஒரு எண்ணங்கள் கற்பத்தை அந்த எண்ணங்களை உண்டு பண்ணுறாரு. இப்போ அற்புதம் நடக்கிறதுக்கு என்னன்னா நம்முடைய ஆசைப்படணும். அற்புதங்கள் நம்ம வேறு எதுக்கெல்லாம் ஆசைப்படுறோம், நம்ம நடக்கணும், ஆண்டவரே என்ன கை வச்சா சுகமாகணும், நிழல் பட்டால் சுகமாகணும், நம்ம அதெல்லாம் நம்ம நினைக்கிறோம். ஒரு காலகட்டம் வரும்போது அதெல்லாம் சுகம் ஆயிரும். இப்போ நம்ம எல்லாத்துக்கும் சுகமாக்கும் வரம் உண்டா அப்படி எல்லாருக்கும் அப்படி நடக்காது. ஆனால் அந்த வரம் திடீர்னு நம்ம க்ரியேட் பண்ணுது. இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 500 ரூபா தேவை, நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவர் நாளைக்கு உடனே 500 ரூபா கிடச்சிருது இல்லையா? அது ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கிரியை செய்து, அது ஒரு விசுவாசம். இப்போ கடவுள் இப்போ நம்ம விசுவாசத்தில் இருக்கிறோம், திடீர்னு எனக்கு 100 ரூபா கூட இல்லாமல் இருக்கும், திடீர்னு நைட்டு 1000 வந்துடும். அது ஒரு விசுவாசம் இல்லையா? அப்போ நம்ம இப்போ அன்றைக்கி நம்ம தைப்பொங்கல் அன்றைக்கி தேனிக்கு போகணுன்னு இருந்தோம். அப்போ திடீர்னு என்ன செஞ்சிட்டாங்க, கர்த்தருக்கு ஒரு மேலே சாயங்காலம் ஒரு 2000 குடும்பம் கொடுக்கும்படி செய்தார்ல. அதே போல் ஆண்டவர் திடீர்னு நமக்கு தேவையான சந்திக்கிறார். இதே போல் தான் நமக்கு குணமாக்கும் வரமும். நம்ம ஜெபம் பண்ணிட்டு போவோம், நம்ம முந்தி ஜெபம் பண்ணியிருப்போம், நம்ம போய் ஜெபம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சுகமாயிரும். அந்த அற்புதங்கள் செய்கிறவங்களாம் அசால்ட்டாக நினைக்கிறாங்க. அவங்க மற்றவங்க ஜனங்களாம் ஐயோ அப்படி அற்புதம், ஆனால் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, டக்குன்னு அற்புதம் உள்ள அந்த கிரியை செய்யுது, வல்லமை கிரியை செய்யுது. அல்லேலூயா. லேசம் நடந்து முடிச்சிருது. இந்த 500 1000 பிரச்சனை மாதிரி நடந்துடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எனக்கு ஆண்டவர் அதான் கொஞ்ச நாள் உணர்த்துற, நீங்கள் எப்படி 500 1000 விசுவாசிக்கிற அதே எப்படி இந்த இதுவும் இப்படி நடந்துடும். குஷ்டரோகிலாம் சுகமாயிரும், கால் நடக்கவுடனே நடந்துருவான். சில வேளை அப்படி அற்புதங்கள் நடந்துடும். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் அப்படியே வல்லமை அப்படியே கண்ணு கூட அப்படியே நம்ம 50 நாள் உபவாசம் பண்ணி போனால் தான் நடக்கணும்ல. நம்ம போய் விசுவாசத்தோடு கூட போய் கை தூக்கி விட்டால் நடந்துருவான். நமக்கு தெரியாது, ஆட்டோமேட்டிக் நடக்கும். இப்போ 1000 ரூபா வர்றது தெரியுமா, திடீர்னு 2000 வருது, திடீர்னு 5000 வருது. இது சாதாரண ஒரு பணக்காரி வர்றது போல தான் இதுவும் நடக்கும். அற்புதங்கள் நடக்கும், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் நடக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதான் சொல்கிறேன், எங்கள் சுயசக்தியில் செய்யலை, எங்கள் பலத்தில் செய்யலை. இயேசுவின் நாமத்தை எழுந்து நடன்னு சொன்ன பொழுது பேதுரு யோவான் சொன்ன எழுந்து நடந்துட்டான். அல்லேலூயா. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதே போல் ஒரு சின்ன பிள்ளை ஜெபம் பண்ணுது. நிறைய பேரை பார்த்துறோம், நம்ம சின்ன பிள்ளைக்கு ஜெபம் பண்ணி அந்த கால் நடக்க முடியாத நொண்டி பிள்ளை நடந்திருக்கு. பாத்ரூமில் போய் ஒரு பிள்ளை ஜெபம் பண்ணிச்சான். ஆண்டவரே பயந்துட்டு, ஒரு நொண்டி காலோடு இருக்கிற பிள்ளைக்கு, ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு சுகம் தாங்கப்பா ஏசப்பா சொன்னால் பாத்ரூமில் அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிச்சான். நடக்காத பிள்ளை. அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். இப்படி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் ஈஸியாக செஞ்சிருவார். இதெல்லாம் நம்ம நம்ம நினைப்போம், அவிசுவாசம் நம்ம நினைப்போம் நம்ம. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். திடீர்னு ஒரு நாள் நமக்குள்ள அந்த வரங்கள் கிரீசி ஆரம்பிச்சிடும். நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் ஒரு 10 பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க, ஒரு 50 பேர் நடக்க முடியாமல் இருப்பாங்க. திடீர்னு 100 அதால் நடக்க ஆரம்பிச்சிடும். 100லேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். 100 101 102 105 அப்புறம் 1000 வரைக்கும் அப்படியே ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அது கிரியேட் பண்ணி ஒரு ஆப்ரேட் ஆகிற டைம் டக்குன்னு அது ஆயிரும். அல்லேலூயா. இப்போ இன்ஜின் மாதிரி, இப்போ அந்த காலத்து அந்த இன்ஜின் பவர் என்ன செய்வாங்க, அப்படியே 1 2 3 4 5 அப்படியே ஏறிட்டே இருக்கும். 99 வரையும் ஏறும். 99 வரையும் வண்டி ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகாது. 100ன்னு வந்துச்ச உடனே ஸ்டார்ட் ஆகிரும். அல்லேலூயா. அப்போ அந்த
கிருபையும் மகிமையும் நமக்குள்ளே விசுவாசிக்க அது டக்குன்னு ஸ்டார்ட் ஆயிரும். ஹல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த அற்புதங்கள் செய்கிற சக்தி அது கடவுள் அப்படி கிரியை செஞ்சிருப்பார். அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது சொல்கிறாரு, ஒருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், ஹல்லேலூயா, வேறொருவனுக்கு சோத்திரம் அந்த ஆவினால் அறிவை உணர்த்தும் வசனமும். 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை சொல்கிறார், வேறொருவனுக்கு அந்த ஆவினால் விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும். ஆனால் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான என்ன செய்யுது வரங்கள், தாளந்துகள் கிரியை செய்கிறது. வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும். அப்போ வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பல பாசைகளை பேசுறது, வேறொருவனுக்கு பாசைகள் வியாக்கியானம் பண்ணி அளிக்கப்படுகிறது. இவைகளெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒரே ஆவியானவர் அப்படியே நடப்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இப்படி விஸ்தீரமாக நடந்துச்சு. பழைய ஏற்பாட்டில் மோசே வந்து கடலில் தண்ணீரை என்ன செய்தார், அற்புதங்களை செஞ்சார். ரத்தமாக மாற்றினார், மீன்கள் தவளைகள் வரும்படி செஞ்சார், புழுதி அடித்தார், அப்புறம் பேன்கள் வரும்படி செஞ்சார். இப்படி நிறைய கல்மலை, அப்புறம் அப்படியே நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சார். ஆனால் யோசுவா காலத்தில் யோசுவா வானத்திலிருந்து சந்திரன் சூரியன் நிப்பாட்டினார், அப்புறம் யோர்தானை பிளந்து விட்டார். இப்படி இப்போ எலியா காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா எலியாவுடைய அற்புதங்கள் 7. ஆனால் எலியாவும் சால்வையை தூக்கி போகிறார். நீங்கள் சோத்திர 1 ராஜாக்கள் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அல்லது 19 1 ராஜாக்கள் 19 சொல்கிறார், அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர்மாடு உள்ளது சாப்பாத்தின் குமாரன் ஆகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். தான் சால்வையை போட்ட உடனே அந்த வரம் ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே இறங்கிடுது. ஹல்லேலூயா. ஒரு சால்வையில், ஒரு வஸ்திரத்தில் ஒரு வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம சொல்கிறோம்ல, போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டானே அவனுக்குள்ள இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக அங்கே ஒரு ஸ்பிரிட் காமிக்கிறார். அந்த சால்வையில் ஒன்றும் கிடையாது, ஆனாலும் இவர் போடுறார், ஜெபம் பண்ணி போட்டுக்கிற அந்த சால்வையில், என் சால்வையை இது ஒரு வர மாதிரி உனக்கு போடுகிறேன் அப்படின்னு போட்ட உடனே அந்த சால்வையில் இருக்கிற அபிஷேகம் அந்த எலிசாவை பற்றி பிடிக்குது. அப்புறம் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அதே 1 ராஜாக்கள் புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் அந்த எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எலிசாட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. 2ஆம் அதிகாரம் அப்பொழுது 9ஆம் வசனம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு என்ன செய்யணும், ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். நீர் எப்படி குணமாக்கினீர், எப்படி அற்புதங்களை செஞ்சீர், அதே போல் எனக்கும் அந்த அற்புதம் வேணும்னு சொல்கிறார். அப்போ 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையில் நின்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் எலியா எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அங்கேருந்து ஒரு சால்வை போடப்படுகிறது எலிசா மேலே. ஹல்லேலூயா. அந்த சால்வை அவர் எடுத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் மேலிருந்த கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவன் ஆகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீர் அடித்தான். தண்ணீர் அடித்தவுடன் அது இருபக்கமாய் பிரிந்ததில் எலிசா இக்கரைப்பட்டான். ஒரு சாம்பிள், ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இப்போ மோசைக்கு ஸ்டிக்கை கொடுத்த மாதிரி, ஹல்லேலூயா, அப்போ இவருக்கு ஒன்றை கொடுக்குறாரு. என்னென்னா ஒரு சால்வை கொடுக்குறாரு, இந்த சால்வை வச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ நமக்கு என்ன கொடுக்குறாரு, இப்போ பழைய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு பொருள் ஒரு மூலமாக கடவுள் ஒரு அற்புதத்தை செஞ்சார். என்ன, இது மோசைக்கு இந்த கோலை கொடுத்த மாதிரி, அப்புறம் எலியாவுக்கு இந்த சால்வையை கொடுத்த மாதிரி, அப்புறம் யோசுவாவுக்கு அப்போ நூல் போட்டு மோசையினுடைய கையை வச்சு ஜெபம் பண்ணுறார் யோசுவாவுக்கு. இப்படி கை வைத்து ஜெபிக்கிற மூலமாக அப்போ ஒரு சில காரியங்கள். இப்போ பட்டயம், அப்போ ஒரு பட்டயம் வெட்டிக்கிட்டே போனான். அப்போது சிம்சனுக்கு முடியல வல்லம் இருந்துச்சு. முடிய வெட்டாமல் முடிய நீ என்ன செஞ்சிரு, சிறைக்காமல் வச்சிரு அப்படின்னு சொல்லி முடிக்கும் அது ஒரு காத்திர செஞ்சுருந்தார். இப்படி ஒவ்வொருவனும் கொடுத்தாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டு வரும் பொழுது நமக்கு என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அந்த இயேசு கிறிஸ்து மேல் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி நமக்குள்ளே வர்றார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ சால்வையோ மோதிரமோ அல்லது கோலோ கிடையாது. இப்போ என்னென்னா பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். நம்ம எப்படி இருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்போ இந்த சால்வையில் ரெட்டிப்பான ஒரு வல்லமை, மகிமின் அபிஷேகம். ஹல்லேலூயா. நான் எடுத்துக்கொள்ளப்போ நீ பார்க்கணும்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த வரம் அப்படி கிரியை செய்யுது. அந்த அவனுக்கு என்ன நம்பிக்கை, அந்த சால்வை நான் எடுத்துக்கிட்டேன், எலியாவை மேலே இருந்து சால்வை நான் பிடிச்சிக்கிட்டேன், இப்போ நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து இன்னும் கொடுக்கப்படாதனால, பரிசுத்த ஆவியானவர் முழுவதும் அவங்க மேலே இறங்காதனால அவங்க ஒரு கண்கூடான ஒரு காட்சியை பார்த்து முன்னேறி சென்றாங்க. ஹல்லேலூயா.
இப்போ நமக்குள்ளே ஆவி என்னும் அச்சாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆவியின் அச்சாரம், ஆவியின் அச்சாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், நீ இதை செய் அப்படின்னு சொல்வார். டக்குன்னு செய்யும் பொழுது ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அதான் அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களில் இருக்கிற ஆவியானவர் அச்சாரமாய் இருக்கிறார் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நம்ம எடுத்துட்டோம்னா எபேசியர்ல நினைக்கிறேன் அதில் அச்சாரமாக இருக்கிறார். அந்த அச்சாரமாக இருக்கிற ஆவியானவர் நம்மளை என்ன செய்வார், நமக்கு உணர்த்துவார். இந்த காரியத்தை செய், இப்படி செய், அப்படி செய் சொல்வார். நம்ம செய்ய 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 ஒரு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த காரியத்தை நம்ம நினச்சி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அந்த எலியாவு மேலே இருந்த சால்வை அப்படியே பல மடங்கு அப்படியே வந்து இறங்குனது போல. அல்லேலூயா. இப்போ நம்ம கடைசியாக நம்ம எடுத்து பாருங்கள், 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இங்கே ஒரு ராஜாட்ட சொல்கிறாரு, ஒரு வில்லை பிடியும் ஒரு அம்பை பிடியும் சொல்கிறாரு. அங்கே வில்லை பிடிச்சி எய்ய சொல்கிறான். புஸ்தகம் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே எடுத்துக்கொண்டு வாசிப்போம். ஸ்தோத்திரம். அதில் ஒரு ராஜா, இப்போ எலிசா வியாதிப்பட்டு மரணம் அடைய போகிறார். அப்பொழுது ராஜா அழுகிறார், ஆண்டவர், நீ இந்த தேசத்துக்கு குதிரையும் ரதமும் தகப்பனை போல இருந்தீரே, இப்போ எடுத்துக்கொண்டு போனால் நீர் மரித்தால் நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்பார். நான் இந்த எதிரி நாடுகள்லாம் எப்படி வீழ்த்த அப்படின்னு. இப்போ 15ஆம் வசனம் சொல்கிறார், எலிசா அவனை பார்த்து வில்லையும் அம்புகளையும் பிடியும் என்றான். அப்படியே வில்லையும் அம்புகளையும் பிடித்து கொண்டான். அல்லேலூயா. அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி, உம்முடைய கையை வில்லின் மேல் வையும் என்றான். அவன் தன் கையை வைத்த பொழுது எலிசா தன் கைகளை ராஜாவுடைய கைகள் மேல் வைத்து, எலிசா அவனுடைய வல்லமை அந்த ராஜாவுடைய அந்த கை மேலே வச்சு இப்போ எய்ய சொல்கிறார். இப்போ ஜன்னலை திறந்த எஞ்சா அதை ரட்சிக்கிற அம்பா போகுது. அல்லேலூயா. இவன் எய்த பொழுது அவன் அது கர்த்தருடைய ரட்சிப்பும் அம்பும் சீரியர் என்று விடுதலையாக்கும் ரட்சிப்பும் அம்புமானது. அல்ல, அதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து அந்த அம்பை விடச்சிட்டார். நீ ஜன்னலை திறந்து இந்த அம்பை எய், ஏன்னா சீரியா அந்த பக்கம் தான் இருக்குது. எரிஞ்சா அந்த சீரியா தேசத்துக்கு நேராக அந்த அம்பு போகுது. அல்லேலூயா. அது போனால் சீரிய தேசத்திலிருந்து வருகிற ஆபத்துகளுக்கும் படைகளுக்கும் இந்த அம்பு உன்னை விடுதலையாக்கி பாதுகாக்கும். அல்லேலூயா. இது ரட்சிக்கிற அம்பு, இது உன்னை காப்பாற்றுகிற அம்பு. அல்லேலூயா. அந்த கண்ணு கூடான ஒரு விசுவாசத்தை கொண்டு வரார். அல்லேலூயா. இப்போ அவங்களுக்கு பரிசுத்த ஆவியான உள்ள இல்லைல்ல, அப்போ அவங்களுக்கு இந்த அம்பு நான் எய்தேன். அவன் யுத்தத்துக்கு போகும்போது எதான் நினைப்பான், அன்னைக்கு எலிசா என் கையை மேலே வச்சு இந்த அம்பை இஞ்சாரு, அது போச்சு, புறப்பட்டு போயிடுச்சு, அப்போ எனக்கு வெற்றி இருக்குது, அந்த நம்பிக்கை. அப்போ நமக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்குறாரு. இப்போ நம்ம இப்போ இதெல்லாம் சப்ஜெக்ட்லாம் படிக்கிறோம், நமக்குள்ளே தெரிஞ்சாலுமே நமக்கு தெரியாது. நம்ம ஒருத்தர் எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. நமக்கு பரிசுத்த ஆவியானவர் எடுத்து சொல்கிறாரு, நானும் இப்படி கேட்குறேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் கேட்கும் பொழுது நம்ம போய் கிரியை செய்யும் பொழுது இதெல்லாம் கற்றுக்கொள்கிறோம். நம்ம கற்றுக்கொண்ட பாடங்கள். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, இப்போது எலக்ட்ரிஷியன் மேலே நமக்கு சந்தேகமாக இருக்குது. 2 பேரும் ஒரே வயரில் கொடுத்துடலாமான்னு சந்தேகமாக இருக்குது. அல்லது 5 ஓட்டை இருக்குது, எந்தெந்த ஓட்டையில் கொடுக்கணும், மேலே கீழே கொடுத்துருமான்னு. ஆனால் நம்ம படிக்கிறோம், இந்த ஓட்டை இங்கிட்டு தான், இந்த என்ன மைனஸை அல்லது பேஸ் இங்கிட்டு கொடுக்கணும், அல்லது மைனஸ் இப்படி கொடுக்கணும், நம்ம படிக்கிறோம். அது நமக்கு தெளிவு கொடுக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம இந்த பைபிள் ஸ்டடியும் அதே போல் ஒரு தெளிவு, நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் பொழுது ஒரு தெளிவு நமக்கு ஏற்படும். இதான் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இந்த கரண்ட் சப்ளை இப்படி தான் கொடுக்கணும், இந்த லைட்டுக்கு 2 வயர் ஒரே இடம் கொடுத்தா பல்ப் அடியாயிரும். அப்போ என்ன தனித்தனியாக கொடுக்குறோம், 2 ஒட்டி இருக்கக்கூடாது. ஸ்பீக்கர் கொடுக்குறோம், ஆம்பு கொடுக்குறோம். இப்படி மெத்தடெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியுது இப்படி தான் கொடுக்கணும் தெரியும், ஆனால் கன்ஃபார்ம் தெரியாது. நமக்கு மூளை மாதிரி மாற்றி கொடுத்துடக்கூடாது. நமக்கு சந்தேகப்பட்டுட்டு நின்றுக்கிட்டே இருப்போம், மனக்குழப்பத்திலே உட்காந்துட்டு இருப்போம். அப்போ நிறைய பேருக்கு வரும், வயசானாலும் மனக்குழப்பம். அன்றைக்கி ஜாய்ஸ் மேயர் அம்மா அவங்க கூட சொல்கிறாங்க, எனக்கு மனக்குழப்பம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில காரியத்தை பார்த்தீங்கன்னா குழம்பிகிட்டே இருப்போம், ஒரு சின்ன காரியம் குழம்பிக்கிட்டே இருப்போம், இப்படி செய்வேன் அப்படி செய்வான், எப்படி செஞ்சாலும் தப்பு ரைட்டாக வரும் 1-2 காரியம், அதாவது ஒரு கனெக்ஷனில் கொடுத்தோம்னா. ஆனால் அந்த கரெக்டாக கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ நம்ம குழப்பத்திலே இருப்போம். அது நமக்கு ஒரு தெளிவு, வாழ்க்கையில் ஒரு தெளிவுங்கிறதுக்கு தான் பாடங்கள் படிக்கிறோம். அல்லேலூயா. அதே போல் நம்ம என்ன செய்கிறோம், அதை அம்பை எடுத்து ஐயா சொல்கிறாரு, புறப்பட்டு போயிடுச்சு. அடுத்து இன்னொரு காரியம் சொல்கிறாரு, நீ கதவத்தை இந்த அம்புகளை பிடியும் சொல்கிறார். அம்புகளை பிடியும். 18ஆம் வசனம். பின்பு அம்புகளை பிடியும் என்றான். அவர்களை பிடித்தான். அப்பொழுது அவன் இஸ்ரவேலின் ராஜாவை நோக்கி தரையிலே அடியும் என்றான். அவன் 3 தடவை அடித்து நின்றான். உடனே அவன் கோபமாயிருச்சு, எலிசாவுக்கு கோபமாயிரு. அப்பொழுது தேவனுடைய மனுஷன் அவன் மேல் கோபமாகி, நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீரம் முறியடிப்பீர். இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். எத்தனை முறை அடிக்கிறானோ அத்தனை முறை தான் நீ முறியடிப்ப.
அப்படின்னு சொல்கிறார். இவர் 2 தடவை அடிச்சிருந்தா 2 தடவை தான் சண்டை போடும் பொழுது, 2 தடவை யுத்தத்துக்கு வரும் பொழுது 2 தடவை தான் ஜெயிக்க முடியும். 3ஆவது தடவை யுத்தத்துக்கு வந்தால் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்போ அந்த நேரத்தை அவன் கூட வெற்றி பெறலாம், எதிரி வெற்றி பெறலாம். ஆனால் இவருக்கு எலிசாவுக்கு கோபமாயுது. ஏன்னா எலிசா ஒரு நாட்டு பக்தி உள்ளவர், இஸ்ரவேலை ரட்சிக்கிறதுக்காக இஸ்ரவேலின் தீர்க்கதரிசி, யூதா நாட்டின் தீர்க்கதரிசி கூட வேற இன்னொரு தீர்க்கதரிசி இருக்கார். ஆனால் இவர் இஸ்ரவேலை காக்கிறக்காக இருக்கிற தீர்க்கதரிசி. அவர் மறிக்க போகிறார். அவர் கோபமாக, என்னப்பா ராஜா இப்படி செஞ்சுட்ட, ஒரு 4-5 தடவை 5-6 தடவை நீ அடிப்பேன்னு பார்த்தேன், நீ 2 தடவை 3 தடவை அடிச்சுட்டு நிப்பாட்டிட்டேன். அல்லேலூயா. சில வேளை நம்ம வல்லமை அப்படி தான் 2 தடவை பயன்படுத்துகிறோம். இந்த வல்லமை அதிகாரத்தை என்ன செய்கிறோம், சரி 2 தடவை 3 தடவை சொல்லிட்டோம், அதுக்கு மேலே கேட்க மாட்டேது சொல்கிறோம்ல. 2 நாள் 2-3 தடவை மாத்திரை போட்டாங்க, கேட்க மாட்டேதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி 2-3 தடவை நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்ல. நம்ம தீர முறியடிப்பீர்னு சொல்கிறாரு. ஒரு காரியத்தை என்ன செய்யணும், திரும்ப திரும்ப நம்ம செஞ்சு அதில் ஒரு வெற்றி காண்கிறோம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சோர்ந்து போயிடும், அப்போ 2-3 தடவை அடிச்சிடறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு சக்ஸஸ் உண்டு பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அது வந்து இப்போ நம்ம ஒரு சாப்பாடு, ஒரு வேலைக்கு போகிறாங்க, சாப்பாடுக்கு மட்டும் வயிற்று பசி மட்டும் அடைஞ்சா சம்பளம் போகுதுன்னு நினச்சா அவ்வளோதான். அல்லேலூயா. மற்ற இதுக்கெல்லாம் இருக்குது இல்லை, பிள்ளைகள் படிக்க வேண்டிய காரியம் இருக்குது, எக்ஸ்ட்ரா வேண்டி இருக்குது, காணிக்கை போட வேண்டி இருக்குது, அப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நமக்கு மீதி எடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் அந்த குறிக்கோள் நிறைவேற்றணும். அதே போல் நம்ம வந்து சில அதிகாரத்தை 2-3 நாள் சில்லறத்தனமாக முடிச்சிடுறோம். அல்லேலூயா. இப்போ சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் அதான் ஒரு வியாபாரம் பண்ணாலும் ஒரு படித்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு படித்து விட்டுருவாங்க. அப்போ ஒரு 70% ட்ரை பண்ணாங்கன்னா 50% தான் மார்க் கிடைக்கும். சில சொல்லுவாங்களே, நீ 150% மார்க் ட்ரை பண்ணு, 200 மார்க் ட்ரை பண்ண, அப்படின்னா தான் நீ என்ன மார்க் எடுப்ப, ஒரு 150ஆவது எடுப்ப அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது 100 தான் மார்க்கு. அப்போ 100க்கு இப்போ 100 மார்க் வாங்கன்னா 200 மார்க் படிக்க வேண்டியிருக்குது. படித்தா தான் அந்த 100 டோட்டல் கொண்டு எப்போவுமே ஒரு 150க்கு எய்ம் பண்ணுறோம். அப்போனா தான் 100 மார்க்காக வாங்க முடியும். எடுக்கும்போதே நான் 50 மார்க் வாங்கினா போதுஞ்சிட்டு 50 மார்க் படிச்சு என்ன ஆயிடும், 35 கூட வாங்க முடியாது, பேராவுக்கு சூழ்நிலை வந்துடும். திடீர்னு மாற்றி மாற்றி கேட்டுருவாங்க. அப்போ நம்ம அதே போல் தான் வாழ்க்கையிலையும் கூட நம்ம ஒரு ஜெயம் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல்லாக கடவுள் கொடுத்த ஒரு வழி, இதுதான் வழி. வச்சது யார், அவன் எலிசா கூட இருந்து சொல்கிறார், நீ அடிப்பான்னு சொல்கிறார், நீ அடியும் அப்படின்னு சொல்கிறான். ஸ்தோத்திரம். அவன் அடித்தது என்ன சொல்கிறான், ஒரு 2 மணி நேரம் அடிச்சுட்டு 3 தடவை அடித்துட்டு நின்றான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இவன் அதான் கோபுறார், 5-6 விச தீர முறியடிப்பீர், அந்த வேடை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. நீர் 5-6 விசை அடித்தீரானால் அப்பொழுது சீரியரை தீர முறிய அடிப்பீர், இப்பொழுதோ சீரியரை 3 முறை மாத்திரம் முறியடிப்பீர் என்றான். அல்லேலூயா. அப்படி சொல்லி எலிசா மரணம் அடைந்தான். கடைசியாக மரணம் அடைஞ்சிறார். சில ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. அப்போதே அதே போல் நம்ம பரிசுத்த ஆவியானவரை அதான் ஃபுல்லாக பயன்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் நம்ம சில நேரத்தில் இப்படி தான் நடப்போம். நம்ம காணிக்கை கொடுக்குறனாலும் சரி, நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது சேவை செய்யணும்னாலும் சரி, ஒரு அரைக்குறையாக நம்ம செஞ்சு நிப்பாட்டிடுவோம். அது எப்படி நம்ம செய்கிறோமோ அதே ரிசல்ட்டு தான் நமக்கு வருது. அல்லேலூயா. இப்போ அரைக்குறையாக நம்ம ஆண்டவரை செமிக்கும் போது வைக்கும்போது அரைக்குறையாக தான். இப்போ அரைக்குறையாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருக்காக செய்கிறாங்க. அப்போ அதே ஆசீர்வாதம் தான் வருது. இப்போ பற்றாக்குறையெல்லாம் எப்படி வருது, நம்ம கர்த்தருக்கு சேவித்து கர்த்தருக்கு கொடுக்குற காரியத்திலையும் நம்ம சில காரியங்கள் நம்ம அப்படி செய்வோம். அப்போ அரைக்குறையாகவே நமக்கு தட்டுப்பாடாகவே இருக்குது. என்ன காரியம்னா நம்ம இதெல்லாம் ஒரு ஜெயிச்சு மேலே வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ ஜெயிச்சு வரணும்னா கடவுள் நல்லா எல்லாவற்றிலும் இப்போ எல்லா மார்க்கு எல்லா பாடத்தையும் 100க்கு 100 வாங்கணும். அப்போ என்ன ஒரு 5 சப்ஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க படிப்பில். 5 சப்ஜெக்ட்லேயும் நம்ம என்ன செய்யணும், ஆராதனையிலும் 100க்கு 100 வாங்கணும், வேத வாசிப்பிலும் 100க்கு 100 வாங்கணும், ஊழியத்திலும் 100க்கு 100 வாங்குகிறோம். ஆனால் காணிக்கையில் சிலர் விட்டுருவாங்க. அதுலேயும் சிலர் காணிக்கையில் 100க்கு 100 வாங்கிடுவாங்க, ஆனால் ஆராதிக்க மாட்டாங்க. அதுலேயும் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு ஒரு சிலர் பிசின தன்மை கொடுப்பாங்க. அப்படியே 50, 100, 500, 1000 மனசாக நம்ம என்ன சில நேரத்தில் போட்டே போடணும். 50,000 1 லட்சம் போட்டே போடணும். அல்லேலூயா. அதை நம்ம 1000, 2000 அப்படியே பிசித்தனம் பண்ணுறோம். நான் இப்படி தான் முடிவு எடுத்திருக்கேன். இனிமேல் 50,000 நச்சுன்னு போட்டுருணும். 1 லட்ச ரூபா நச்சுன்னு போட்டுரும். அதில் ஒரு பிளஸ்ஸிங் அப்படியே பற்றாக்குறையெல்லாம் போயிடும். அல்லேலூயா. அதே சுகத்தில் சுகமில்லாத வாழ்வு, இது வியாதி இல்லாத வாழ்வு நம்ம அறிக்கிடணும். ஏதோ 1-2 வியாதி இருந்தாலும் அதை தாண்டி ஜெயிச்சு போயிடலாம். அல்லேலூயா. அப்போ நம்ம 100 வயசு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணால் தான் ஒரு 80 வயசாக வாழ முடியும். அல்லேலூயா. வாழ்கிறதே 70 வயசு ட்ரை பண்ணால் 35 வயசில் போயிடுவாங்க, சிலர் 50 வயசில் போயிடுவாங்க. அப்போ நம்ம ஒரு 120 வயசாவது ட்ரை பண்ணுவோம். அதான் நீங்கள் 5-6 வயசு அடி,
அப்போ ஒரு 90 வயசு முடியாது வாழ முடியும். அல்லேலூயா. சரி, ஸ்தோத்திரம், முடிப்போம். அல்லேலூயா. அப்போ இந்த வரத்தை, அதிகாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? ஃபுல்லாக பயன்படுத்த. அப்புறம் தீர முறியடிப்பீர். தீர எல்லாவற்றிலும் உன்னுடைய ஆண்டவர் வாசஸ்தலத்தை உன் வாசஸ்தலத்தை விசாரித்த பொழுது எந்த குறைவும் இல்லாது இருந்தது. அல்லேலூயா. நம்ம வாசஸ்தலத்தை விசாரிக்கும் பொழுது எந்த குறைவுமே இல்லாமல் இருக்கு. அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவர் ஜெபம். ஆண்டவரே, எங்கள் வாசஸ்தலத்தை நீர் விசாரிக்கும் பொழுது எந்த குறையும் இல்லைப்பா. நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபை தாங்கப்பா. அல்லேலூயா. வரங்களை பயன்படுத்த கிருபை தாங்க. பற்றாக்குறை எதுவுமே 3 தடவை அடிச்சுட்டு பாடிட்டான். அல்லேலூயா. பற்றாக்குறை, அறக்குறையான பற்றாக்குறை. தேவ மனுஷன் கோபமாகி, போப்பா நீ 3 தடவை முறியடிப்புன்னு சொல்லிட்ட. அப்படி இல்லாமல் 5-6 விசை நீ அடித்தீரானால் தீர முறியடிப்பி. அல்லேலூயா. சத்துருவை தீரம் வரட்டணும். நம்ம குரோதமாக வந்திருக்கிற சத்துருவை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தீர முறியடிக்கிறோமாப்பா. நம்முடைய வல்லமையினால் தீர முறியடிக்கிறோம். பிரசன்னத்தினால் முறியடிக்கிறோம். அல்லேலூயா. திருப்தியாய், அல்லேலூயா, திருப்தியாய் கர்த்தரை ஆராதிச்சார் தாவீது. அல்லேலூயா. என் ஆத்துமா நிலத்தையும் மூனையும் தின்றது ஒன்றது போல, அல்லேலூயா, என் ஆத்துமா கர்த்தருக்குள் திருப்தியாய் இருக்கிறது. அல்லேலூயா. என் உள்ளம் நிரம்பி பொங்கி பொங்கி வழிகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஏசப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். எங்களை ஆசீர்வதியும் ஐயா. உங்களோட மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவர். வல்லமை வெளிப்படட்டும்ப்பா. அபிஷேகம் வெளிப்படட்டும் ஐயா. உங்களுடைய அச்சாரம் வெளிப்படட்டும் ஐயா. அல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே என்று அவன் அந்த 100க்கு அதிபதி சொன்னானே, அப்படி விசுவாசித்தான். தன் அதிகாரத்தை பார்த்து இயேசுவின் அதிகாரத்தையும் பார்த்தானே. எனக்கு எவ்வளோ அதிகாரம், இயேசுக்கு எவ்வளோ அதிகாரம். ஆமென். அதே போல் எங்களுக்கு அதிகாரத்தை தாங்கப்பா. தந்திருக்கிறீ, அதை பயன்படுத்த உதவி செய்யுங்க. மோசே என்று சொல்லி முறையிடுகிறதன்னு அதிகாரத்தை பயன்படுத்து. அல்லேலூயா. எலியா சால்வை கொடுத்த போல எலிசா அந்த சால்வை முறுக்கி தண்ணீரை அடித்து யோர்தான் நதியை 2ஆக பிளந்துச்சு. ஆண்டவர் அதிகாரத்தை பயன்படுத்தினா யோர்தான் நதி 2ஆக பிளந்துச்சு. அப்பா, நாங்களும் அதிகாரத்தை பயன்படுத்த கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் கச்சையை தூக்கிப்பட்ட உருமாள்களை தூக்கிப்பட்ட பொழுது அதை கொண்டு போய் வெளியூர்களெல்லாம் கொண்டு போய் போட்ட பொழுது சுகமடைந்தாங்களே. தூரத்தில் இருக்கிறவங்களும் சுகமடைஞ்சாங்களே. பேதுரு நடந்து போகும்போதே நிழல் பட்டு அதை வாஞ்சித்தானே. அதே போல் வாஞ்சிக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் நடந்து போகும்போதே நிழல் பட்டு சுகமாகணும். நாங்கள் சொல்லும் பொழுதே அப்படியே நடக்கணும். அற்புதம் நடக்கணும். அப்படி கிரியேட் பண்ணுங்கப்பா. நீர் சொல்லி சொல்லி இந்த பூமியெல்லாம் படைத்தீரப்பா. அதில் சூரியன், சந்திரம், தங்கம், வெள்ளி, பொன் பூமிக்கடியில் உண்டாக்கடுவது. பூமியிலே தாவரங்கள், நீர்வாழ் உயிரினங்கள், மனிதர்கள் உண்டாக்கடும் சொன்னபோது உண்டானதார்களே. அதே போல் நாங்கள் சொல்லி சொல்லி எல்லாவற்றையும் எங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை படைக்கிறோம். நாங்கள் சொல்லுகிறோம், எங்கள் வீட்டிலே ஆசீர்வாதம் உண்டாவதாக, எங்கள் நோய்கள் நீங்குவதாக, எங்களுக்கு தீர்க்க ஆயுசும் பலனும் ஐஸ்வர்யம் சம்பத்தும் எங்களுக்கு உண்டாவதாக, சுகமாக வாழ்வோமாக. கர்த்தர் வருகையிலே அல்லேலூயா, கர்த்தருடைய வைச்சிருக்க ஆயுசு நாள் மட்டும் சுகமாய் நாங்கள் வாழ்ந்திருப்போமாக, நீடித்து வாழ்ந்திருப்போமாக. எங்கள் சந்ததி பலத்திருப்பதாக, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. பொருளாதாரத்திலே, படிப்பிலே, வேலையிலே, எல்லாவற்றிலும் பிள்ளைகள், குடும்பங்கள், விசுவாச பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை பிரகடப்படுத்தி ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று அறிக்கையிடுகிறோம். நாங்கள் தோற்று போவதில்லை என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு நல்ல பலனும் சுகமும் ஆரோக்கியம் உண்டு. நாங்கள் கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வெற்றி சிறக்கிறோம். ஆமென். சத்துரு மடங்கடிக்கப்பட்டு போனதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இதை பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதியுங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.